ஓம் நம சிவாய. ஞானமின்மையாகிய நுரையுடைய சம்சாரமாகிய சாகரத்தில் ஞானமாகிய தெப்பத்தால் தாண்டி தன்னுடன் பலரையும் தாண்டச் செய்கிறவனும், பெரும் பாவமாகிய சமுத்திரத்தை ஞானமாகிய படகினால் கரை கண்டு பலரையும் தன்னுடன் வரச் செய்து அவர்களால் எண்ணிறைந்தோரையும் கரை காண செய்விக்கிறவனும் உத்தம பாத்திரம் ஆவர். சிவயோகியானவன் எவன் வீட்டில் ஒருவேளை பிக்ஷை ஏற்கிறானோ அவனுடைய வம்சத்தில் இருப்பவர்கள் யாவரையும் முக்திக்கு அனுப்புவான். யாகத்தினாலும் தீர்த்த யாத்திரை முதலியவற்றாலும் உண்டாகும் பயன்கள் யாவும் சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதனாலேயே உண்டாகும். சாந்தமும் சிவத்தியானமும் உடைய ஞானவானுக்கு ஸ்ரத்தையோடு ஒருமுறை அன்னம் அளித்தவன் தன் பாவங்களை எல்லாம் அப்போதே ஒழித்து இஷ்டகாமியங்களை எல்லாம் குறைவின்றி அடைவான். பிதுர்களுக்கு உத்தேசித்து சிரார்த்த காலங்களில் சிவபக்தர்களுக்கு அன்னம் அளித்தவன் தன் குலத்தவர்களை 11 தலைமுறை வரை உடன் கொண்டு சிவலோகம் அடைவான். போஜன காலத்தில் சிவா சங்கரா என்று பகவான் நாமத்தை தியானம் செய்தவன் புசித்த உணவுகள் எல்லாம் சிவப்பிரீத்தியான பயனை ஏற்படுத்தும். சாஸ்திரோக்தப்படி சிவநிவேதனம் செய்து அக்னி காரியம் முடித்து தன் குரு பாகத்தை குருவுக்கு கொடுத்து அங்கு வந்த பிராமண அதித்திகளுக்கும் அன்னமளித்து பிறகு புசிக்க வேண்டும். அல்லாதவன் அன்னம் புசித்தவனாகாமல் சமஸ்த பாவங்களையும் பக்ஷித்தவன் ஆவான். அது எவ்வாறு என்றால், கிருஷி விருத்தி, வர்த்தகம், கோபம், சம்மார்ஜனம் முதலியவற்றால் பலவிதமான பாவங்கள் புருஷர்களுக்கு விருத்தியாகி கொண்டிருக்கின்றன. அப்பாவங்களின் விருத்தியால் சம்மார்ஜனம், அஞ்சனம், தோயம், அக்னிகுண்டம், நீபேஷனம் என்னும் பஞ்ச சுகங்கள் எப்போதும் இல்லறத்தாரை அனுசரித்திருக்கின்றன. தான் புசிக்கும் பக்குவா அன்னங்கள் யாவும் சிவ, அக்னி, குரு, அதித்திகளுக்கு நிவேதித்து புசித்தால் அந்த பஞ்ச சுகங்களும் இதர பாவங்களும் இல்லறத்தோரை அடையாது. ஆகையால் அந்த உணவை சிவாதிகளுக்கு ஆராதித்தே புசிக்க வேண்டும். சிவ, அக்னி, குரு முதலியவர்களுக்கு எத்தனை பருக்கை நிவேதிக்கிறார்களோ அத்தனை 1000 ஆண்டுகள் சிவபுரத்தில் வசிப்பார்கள். நெய், பக்ஷியங்கள், அன்னம் ஆகியவற்றை நிவேதித்தவன் 100 பங்கு விசேஷ பயனை அடைவான். சாஷ்டிகோதன நிவேதனம் செய்தவன் 1000 பங்கு பயனை அடைவான். செஞ்சாலி அன்னம் படைத்தவன் முன் கூறியதை விட 10 மடங்கு அதிக பயனை அடைவான். கலம்சாலி அன்னம் படைத்தவன் லட்சக்கணக்கான பயனை பெறுவான். இவ்வாறு ஒன்றுக்கொன்று விசேஷ பயனை தரத்தக்கவை. நல்ல பதார்த்தங்களோடு கூட்டி அன்னம் படைத்தவன் புண்ணிய விருத்தியை அடைவான். பாலா அன்ன நிவேதனத்தால் முந்தையதை விட 10 பங்கு பயன் உண்டு. நல்ல சுவையும் குளிர்ச்சியும் பச்சை கற்பூரம் முதலியவற்றின் மனமுடைய அறுசுவையுடன் கூடிய அன்னம் படைத்தவன் 10 கோடி பங்கு விசேஷ புண்ணியத்தை அடைவான். இன்றைய கதையில் வந்த சில சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். கிருஷி விருத்தி அப்படின்னா வேளாண்மையில் வளர்ச்சி, செழிப்பு இல்ல முன்னேற்றம்னு அர்த்தமாம். சம்மார்ஜனம் அப்படின்னா மார்ஜனம் அப்படிங்கிறது சுத்தம் செய்தல், உடல், மனம், ஆன்மா அதனுடைய தூய்மையை தான் நம்ம மார்ஜனம் அப்படின்னு சொல்றோம். அஞ்சனம் அப்படிங்கிறது இருள் இல்ல கருப்பு மையை குறிக்கிறது. தோயம் அப்படின்னா நீர், கடல் அதெல்லாத்தையும் தோயம்னு சொல்றோம். நீபேஷனம் அப்படிங்கிறது நிவேதனம், நம்ம இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் இல்ல சமர்ப்பிக்கும் உணவோ இருக்கட்டும், பழங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் நீபேஷனம்னு சொல்றாங்க. நிவேதனத்தை நீபேஷனம்னு சொல்றாங்க. சாஷ்டிகோதன நிவேதனம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம உண்ணும் உணவை இறைவனுக்கு படைத்தல், அதாவது அரிசி, பருப்பு, பாயசம், பழங்கள் அதெல்லாம் இறைவனுக்கு படைத்தல். செஞ்சாலி அன்னம் அப்படிங்கிறது ஒரு வகையான சத்து நிறைந்த அரிசியா
செஞ்சாலி அப்படிங்கிறது ஒரு அரிசி வகை, அதுல உணவு சமைத்து இறைவனுக்கு படைத்தல். அதே மாதிரி கலம்சாலி அன்னம் அப்படிங்கிறதும் ஒரு வகையான அரிசியை குறிக்கிறது. கலம்சாலி அப்படிங்கிறது ஒரு வகையான அரிசியா, அதை இறைவனுக்கு நிவேதனம் செய்வது கலம்சாலி அன்ன நிவேதனம்னு சொல்றோம். ஓம் நம சிவாய.